இந்த வீட்டுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவுல நீங்க எப்படி விசாரிக்காம வீட்டு பெண்கள்லாம் அரெஸ்ட் பண்ண வந்தீங்க? எப்படி பண்ணுவீங்க? என்ன இவங்க எல்லாம் வீட்டுல சும்மா இருக்காங்கன்னு நினைச்சீங்களா? இந்த வீட்டோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே இவங்க தான். அவ்வளவு உழைச்சிருக்காங்க. குணசேகரனோட மனைவி ஈஸ்வரி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு கிடக்கா. 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு அவ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து உழைச்சிருக்கா. தன் வாழ்க்கையில பாதியை கொடுத்திருக்கா. அதே மாதிரிதான் ஒவ்வொரு மருமகளும். எல்லாருக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு சார். அப்படி பார்த்தா மனைவிகளுக்கு சட்டப்படி சம உரிமை இருக்கு சார். வீட்டுல பொம்பளைங்க சரியா உழைக்காம பொறுப்பை பாத்துக்காம இருந்தா வெளியே போய் ஆம்பளைங்க ₹1 காசு சம்பாதிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க சார். ஒரு நாள் வீட்டுல பொம்பளைங்க இல்லாம இருந்து பாருங்க, அப்ப தெரியும்.